முன்னாடி இந்த படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் டேட் வச்சதுக்கப்புறம் தான் ஷூட்டே போகும், அந்த மாதிரி இருந்தது. பட் நான் அப்போ எடுத்த முடிவு வந்து அடுத்து பண்ணுற படங்கள்ல அது பண்ணக்கூடாது, அதை தவிர்க்கணும். ஐ ஆல்சோ நீட் டு சே லைக் இல்லை எனக்கு இந்த ப்ரெஷர் வேணாங்கிற சொல்லணுங்கிறது முன்னாடி இருந்தது. அண்ட் தட் ஸோ வி லேர்ன்ல அந்த நம்ம என்ன முன்னாடி பண்ண தப்புகளை திருப்பி செய்யக்கூடாதுங்கிறது தட் கம்ஸ் ஃப்ரம் தட். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஃபஸ்ட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்க படம் வரும்போது ஐ செட் ஒன்லி ஒன் திங், ரிலீஸ் டேட் நான் சொல்கிறேன், நான் அதில் மட்டும் ப்ரெஷர் பண்ணாதீங்கன்னு. அண்ட் நான் ஷூட் முடிச்சு நான் எடிட்டில் படம் வந்ததுக்கப்புறம் நான் போய் ஃபைனலாக டப்புக்கு முன்னாடி ஒரு அவுட் பார்த்ததுக்கப்புறம் தென் ஐ செட் August 14 ரிலீஸ் பண்ணலான்னு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் தே லிசன் டு மீ. அண்ட் இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்பேஸில் யூ கேன் ஆல்சோ டெல் பீப்புள் டு டூ திஸ் இல்லை, இப்படியே நம்ம பண்ணுவோம் அப்படின்றதும் நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்பேஸில் இருக்கீங்களா? ஏன் அது படத்துக்கும் அதான் ஆரோக்கியம்னு நினைக்கிறேன். ம் ஒரு ப்ரெஷரில் ஓடி போய் அப்படி பண்ணுங்கிறது இல்லை. See, it is an entertainment business, but at the same time, when a film is done, it is going to stay forever in the earth. அது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ Correct. முடிஞ்ச அளவுக்கு அதை கரெக்டாக பண்ணுங்கிறது தான் ஐடியாவே. அது அது எல்லா பேசிஸ்லேயுமே வரும். நான் சொல்கிறது காம்ப்ரமைஸ் குவாலிட்டிலேயோ எல்லாத்துலேயுமே. எந்த